பகல்காம் நடந்த சம்பவத்தில் பொறுப்பேற்றுக்கொள்ளணும், பதவி விலகணும், அமித்ஷா பதவி விலகணும் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனால் நேற்று இரவு நடந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? வரவேற்று என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறேன். பயங்கரவாதத்தை அழித்தொழிக்க வேண்டியது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் உலகின் எந்த மூலையில் தலை தூக்கினாலும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. பகல்காமிலே நடந்திருப்பது மிக மோசமான காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல், படுகொலை. அப்பாவி மக்கள், சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை சகித்துக் கொள்ளவே முடியாது. இந்த நிலையில் பயங்கரவாதிகள் நிலை கொண்டுள்ள முகாம்களை கண்டறிந்து அவற்றை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்திய ஒன்றிய அரசு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகும். ஆகவே இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. அதே வேளையில் பெரும் கவலையோடு முன்வைக்க விரும்புகிற வேண்டுகோள், இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக இது மாறிவிடக்கூடாது. இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கும் இடம் தந்துவிடக்கூடாது. இந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வரவேற்கும் அதே வேளையில் இணைத்தே முன்வைக்கிறோம். 4 ஆண்டுகளில் தலித்துகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கா, அதிகரிச்சிருக்கா? அதன் மீதான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி இருக்கு? சாதிய வன்கொடுமைகள் இந்தியா முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதுதான் மறுக்க முடியாத கசப்பான உண்மைகள். இந்தியா முழுவதும்னா தமிழகம் தான். தமிழ்நாடு இந்தியாவை கடந்திருக்கா? அதுதான் சொல்ல வர இருங்க. இந்தியா முழுவதும் இது இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இது தொடர்கிறது. இந்தியா முழுவதும் அனைவரும் ஒருங்கிணைந்து சாதியத்தை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சாதிய வன்கொடுமைகள் இப்போது இந்த 4 ஆண்டு காலத்திலும் கூட குறைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. 2 நாட்களுக்கு முன்பு வடகாட்டிலும் கூட உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்கம் ஒன்றியத்தில் உள்ள ஒரு கிராமம். இதை அரசின் கவனத்திற்கு நாங்கள் அவ்வப்போது எடுத்து சொல்லியிருக்கிறோம். எமது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம். வருகிற 13ஆம் தேதி மாலை புதுக்கோட்டையில் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதில் நான் தலைமையேற்று பங்கேற்க உள்ளேன். 13ஆம் தேதி. ஆகவே சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு முதல்வர் அவர்கள் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தின் போது புள்ளி விவரங்களோடு எடுத்துரைத்திருக்கிறோம், சுட்டிக்காட்டியிருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்பதிலே முதல்வருக்கு முழுமையான ஈடுபாடு இருக்கிறது. காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதலை அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்பதிலே அரசுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதே வேளையில் அவ்வப்போது நடக்கிற இந்த சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த வேண்டும். தொடர்புடைய அனைவரையும் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.